வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஷ் தான். இதுக்கு காய்கறி எதுவுமே தேவையே இல்லை. ஒரு அவசரமாக நீங்கள் குயிக்காக ஏதாவது லஞ்சுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப டயர்டாக இருக்க நேரத்தில், லேசியாக இருக்க நேரத்தில் குழம்பு கூட்டு காயின்னு வச்சிட்ருக்க நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். டெய்லியும் அதே மாதிரி சாப்பிட்டுட்ருக்கவும் ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒன் பாட்டில் செய்யக்கூடிய இந்த சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியான தால் கிச்சடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த தால் கிச்சடி பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது சிறுபருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசிப்பருப்பு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ரைஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஆயில் கீ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஓகே, நம்ம பாசிப்பருப்பை வறுத்தாச்சு. இப்போது இந்த வறுத்த பாசிப்பருப்பு கூட அதே ஈக்குவல் குவான்டிட்டி அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ நம்ம கிச்சடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டையும் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் செஞ்சிங்கன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போது நெய் சூடாயிருச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சியும் 6-7 பல்லு பூண்டையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 7-8 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த சாதத்துக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. காரம் எக்ஸ்ட்ரா நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மிளகாயோடைய காரம் மட்டும்தான் இந்த சாதத்துக்கு. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வதக்கிடணும். அது இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு மசாலா மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட்டு நல்லா இந்த மசாலாலே வதக்கிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா அந்த மசாலாவோட ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைங்க. இது நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கர் லிட் போட்டு விசில் வச்சுருங்க. ஒரு 6 விசில் விட்டுருங்க. 6 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா குழைவாக சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை தாளிச்சிட்டு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். 1 ஸ்பூன் நெய்யில் கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகா சேர்த்து நல்லா தாளித்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மல்லி இலை தூவிக்கோங்க. அவ்வளோதான். நல்ல கமகமன்னு நெய் வாசத்தோட சுட சுட தால் கிச்சடி சூப்பராக ரெடி. காய்கறி எதுவுமே தேவையில்லை. குயிக் அண்ட் சிம்பிளாக சூப்பரான டேஸ்டியான டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரமாக சமைச்சாலும் நல்லா சூப்பராக டேஸ்டியாக சாப்பிட்லாம். ஆஃபீஸ் கோயர்ஸ் அப்புறமா பேச்சுலர்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.